வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எப்போதாவது பல்பொருள் அங்காடியிலிருந்து நல்ல சிவப்பு நிறத்தில் பளபளப்பான ஒரு குடைமிளகாயை வாங்கியிருக்கிறீர்களா? அதை பயன்படுத்திய பிறகு அதனுள் இருக்கும் நூற்றுக்கணக்கான விதைகளைப் பார்த்து, ஆஹா, இதை ஏன் நாம் தூக்கி எறிய வேண்டும்? இதை நட்டால் நம் வீட்டிலேயே இப்படி அழகான மிளகாய்களை வளர்க்கலாமே என்று நினைத்திருக்கிறீர்களா? நீங்களும் அப்படி நினைத்து அந்த விதைகளை ஆசையாக எடுத்து உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி அது முளைத்து வருமென வாரக்கணக்கில் காத்திருந்திருப்பீர்கள். ஆனால் இறுதியில் உங்களுக்கு கிடைத்ததென்ன? வெறும் ஏமாற்றம். ஒரு செடி கூட முளைக்கவில்லையா? அல்லது முளைத்த செடியில் நீங்கள் எதிர்பார்த்த மிளகாய் காய்க்கவில்லையா? கவலைப்படாதீர்கள், இது உங்கள் தவறு அல்ல. இன்று கடையில் வாங்கும் மிளகாய் விதைகள் ஏன் பெரும்பாலும் பலன் தருவதில்லை என்ற பெரிய மர்மத்தை நாம் உடைக்கப் போகிறோம். இது ஒரு கட்டுக்கதையா அல்லது இதன் பின்னால் உண்மையான அறிவியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்கள். இந்த மர்மத்தை தீர்ப்பதற்கு முன் நாம் விதைகளைப் பற்றி ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக 2 வகையான விதைகள் உள்ளன. ஒன்று, பாரம்பரிய விதைகள், ஹெர்லூம் சீட்ஸ். இவை பல தலைமுறைகளாக ஒரே குணாதிசயங்களுடன் வளர்க்கப்பட்டு அதன் விதைகளை மீண்டும் நட்டால் அதே போன்ற செடியையும் காய்கறிகளையும் கொடுக்கும். நம் தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இதுதான். மற்றொன்று F1 கலப்பின விதைகள், F1 ஹைபிரிட் சீட்ஸ். இவை 2 பின் தாய் செடிகளை செயற்கையாக மகரந்தச் சேர்க்கை செய்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவை. உதாரணமாக, அதிக மகசூல், பெரிய அளவு, நோய் எதிர்ப்பு சக்தி, நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பது போன்ற குணங்களுக்காக உருவாக்கப்படுபவை. பல்பொருள் அங்காடிகளில் நாம் வாங்கும் பெரும்பாலான காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த F1 கலப்பின வகையைச் சேர்ந்தவை. அவை பார்ப்பதற்கு மிகச் சிறப்பாகவும் ஒரே சீராகவும் இருப்பதற்கு இதுதான் காரணம். இப்போது பிரச்சனை என்னவென்றால், இந்த 2 வகை விதைகளின் மரபணு அமைப்பும் முற்றிலும் வேறுபட்டது. பாரம்பரிய விதைகளின் மரபு நிலைத்தன்மை கொண்டது, ஆனால் F1 கலப்பினங்களின் மரபு நிலைத்தன்மையற்றது. இதுதான் நம்முடைய முழு பிரச்சினைக்கும் மூல காரணம். சரி, இப்போது நம்முடைய முதல் மற்றும் மிக முக்கியமான காரணத்தை பார்ப்போம். அதுதான் F1 கலப்பினங்களின் சூழ்ச்சி. நீங்கள் கடையில் வாங்கும் 90%த்திற்கும் அதிகமான மிளகாய்கள், குறிப்பாக பெரிய மற்றும் வண்ணமயமான குடைமிளகாய்கள் F1 கலப்பின வகைகளாகும். இந்த F1 செடிகள் விஞ்ஞானிகளால் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 வெவ்வேறு தாய் செடிகளின் முதல் தலைமுறை சந்ததியாகும். ஒரு தாய் செடி நல்ல பெரிய காய்களை கொடுப்பதாகவும் மற்றொரு தாய் செடி கடுமையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் இருக்கலாம். இந்த இரண்டையும் இணைக்கும்போது பிறக்கும் F1 செடி 2 நல்ல குணங்களையும் ஒருங்கே கொண்டிருக்கும். இதனால்தான் கடைகளில் உள்ள மிளகாய்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு கச்சிதமாகவும் நீண்ட நாட்கள் பயணத்தை தாங்கி கடைகளில் டாஜாகா இருப்பது போலவும் தெரிகிறது. ஆனால் இங்குதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இந்த F1 செடியில் இருந்து நீங்கள் எடுக்கும் விதைகள் 2ஆம் தலைமுறை F2 ஜெனரேஷன் விதைகளாகும். இந்த F2 விதைகள் அவற்றின் பெற்றோர் செடியின், அதாவது நீங்கள் சாப்பிட்ட மிளகாய், குணாதிசயங்களை தக்க வைத்துக் கொள்ளாது. இது ஒரு மரபணு லாட்டரி போன்றது. அதன் தாத்தா பாட்டி செடிகளின் கணிக்க முடியாத குணாதிசயங்களின் கலவையாக இருக்கும். இதனால் அந்த விதைகளை நீங்கள் நட்டால் அது முளைக்காமலேயே போகலாம். அல்லது முளைத்தாலும் அது மிகவும் பலவீனமான செடியாக சிறிய, சுவையற்ற அல்லது உருவமற்ற காய்களை கொடுக்கலாம். நீங்கள் பார்த்த அந்த அழகான சிவப்பு குடைமிளகாய்க்கும் உங்கள் தோட்டத்தில் வளரும் செடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போக அதிக வாய்ப்புள்ளது. F1 கலப்பினங்களில் இருந்து வரும் விதைகளின் இந்த மரபணு உறுதியற்ற தன்மையை இன்னும் கொஞ்சம் ஆழமாகப் பார்ப்போம். இதை ஒரு எளிய உதாரணத்துடன் விளக்கலாம். ஒரு உயரமான, வலிமையான தந்தையையும் ஒரு புத்திசாலியான, அழகான தாயையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை F1 தலைமுறை பெற்றோரின் 2 நல்ல குணங்களையும் பெற்று உயரமாகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையின் குழந்தைக்கு F2 தலைமுறை அதே குணங்கள் அப்படியே இருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. அது தாத்தாவைப் போல உயரமாகவும் அல்லது பாட்டியைப் போல அழகாகவும் அல்லது அவர்களின் பரம்பரையில் இருந்த வேறு யாருடைய குணத்தையோ கொண்டிருக்கலாம். சில சமயங்களில் விரும்பத்தகாத குணங்களும் வெளிப்படலாம்.
இதேதான் F1 கலப்பின விதைகளுக்கும் நடக்கிறது. அந்த முதல் தலைமுறை செடி அதிக மகசூல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி என்ற 2 சிறந்த குணங்களின் கலவையாக இருக்கலாம். ஆனால் அதன் விதைகளை F2 நடும்போது அதிலிருந்து வளரும் செடிகளில் சில அதிக மகசூல் கொடுக்கலாம், ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கலாம். சில செடிகள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கலாம், ஆனால் காய்களே காய்க்காமல் போகலாம். இன்னும் சில செடிகள் 2 குணங்களுமே இல்லாமல் பலவீனமாக வளரலாம். விவசாயிகளுக்கு தங்கள் நிலத்தில் உள்ள 1000 செடிகளும் ஒரே மாதிரியான கணிக்கக்கூடிய மகசூலை தருவது மிகவும் முக்கியம். இந்த F2 விதைகளின் கணிக்க முடியாத தன்மை வணிக ரீதியான விவசாயத்திற்கு முற்றிலும் எதிரானது. இதனால்தான் விதை நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளை புதிய F1 விதைகளை வாங்கும்படி ஊக்குவிக்கின்றன. சரி, ஒருவேளை உங்கள் விதை முளைத்து ஒரு செடியும் வளர்ந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அடுத்த சவால் விரும்பிய குணாதிசயங்களின் இழப்பு. நீங்கள் ஒரு பெரிய இனிப்பான சிவப்பு நிற குடைமிளகாயை சாப்பிட்டுவிட்டு அதே போன்ற மிளகாய் உங்கள் செடியிலும் காய்க்கும் என்று ஆவலுடன் காத்திருப்பீர்கள். ஆனால் F2 தலைமுறையின் மரபணு சீரற்ற தன்மையால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த குணங்கள் பெரும்பாலும் மறைந்துவிடும். அந்த தாய் செடியின் பெரிய அளவு, அழகான நிறம், இனிப்புச் சுவை, தடிமனான சதைப்பகுதி போன்ற அனைத்து நல்ல குணங்களும் 2ஆம் தலைமுறையில் சிதறிப் போய்விடும். உங்களுக்கு கிடைக்கும் மிளகாய் ஒருவேளை அளவில் மிகவும் சிறியதாக இருக்கலாம். அதன் நிறம் பச்சையாகவோ அல்லது ஒரு விதமான மங்கிய நிறத்திலோ இருக்கலாம். சுவை கசப்பாகவோ அல்லது காரமாகவோ மாறக்கூடும். சில சமயங்களில் அந்த மிளகாயின் வடிவம் கூட விசித்திரமாக கோணல் மாணலாக இருக்கலாம். சுருக்கமாகச் சொன்னால், நீங்கள் எந்த மிளகாயை பார்த்து ஆசைப்பட்டு விதையை நட்டீர்களோ அதற்கும் இதற்கும் எந்த ஒற்றுமையும் இருக்காது. இது ஒரு பிரபலமான சமையல் குறிப்பை பார்த்து சமைக்க முயற்சி செய்து இறுதியில் முற்றிலும் வித்தியாசமான சுவையற்ற ஒரு உணவு கிடைப்பதைப் போன்றது. அந்த முதல் தலைமுறை F1 கலப்பினத்தின் சிறப்புத் தரம் அந்த ஒரு தலைமுறையுடன் முடிந்துவிடும் ஒரு மாயாஜாலம் போன்றது. அதை மீண்டும் உருவாக்க அதே தாய் செடிகளை மீண்டும் கலப்பினம் செய்ய வேண்டும். பொதுவாக மக்களிடையே ஒரு தவறான கருத்து உள்ளது. அதாவது F1 கலப்பின விதைகள் மலட்டுத்தன்மை கொண்டவை, அவை முளைக்கவே முளைக்காது என்பது. இது முற்றிலும் உண்மையல்ல. F1 விதைகள் மலட்டு விதைகள் அல்ல. அவை உயிர் உள்ளவை, தகுந்த சூழல் கிடைத்தால் நிச்சயமாக முளைக்கும் திறன் கொண்டவை. பிரச்சனை மலட்டுத்தன்மையில் இல்லை, மாறாக அவற்றின் அடுத்த தலைமுறையின் உறுதியற்ற தன்மையில்தான் இருக்கிறது. அவை முளைக்கும், ஆனால் என்னவாக வளரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. இதை கலப்பின வீரியம் சிதைவு, ஹைபிரிட் விகர் பிரேக்டவுன் என்று கூறுவார்கள். முதல் தலைமுறையில் F1 காணப்படும் அசாதாரண வளர்ச்சி, மகசூல் மற்றும் எதிர்ப்பு சக்தி 2ஆம் தலைமுறையில் F2 வியத்தகு அளவில் குறைந்துவிடும் அல்லது சிதைந்துவிடும். விதை நிறுவனங்கள் இந்த விதைகளை மலட்டுத்தன்மை கொண்டவையாக உருவாக்குவதில்லை, ஏனெனில் அதற்கு தேவையில்லை. ஒரு விவசாயி F2 விதைகளை நட்டு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் ஏமாந்து போகும்போது அடுத்த முறை அவரே தானாக வந்து புதிய நம்பகமான F1 விதைகளை வாங்கிச் செல்வார். இதுவே அவர்களுக்கு ஒரு சிறந்த வணிக உத்தியாக அமைகிறது. எனவே உங்கள் விதை முளைக்கவில்லை என்றால் அது மலட்டுத்தன்மை கொண்டது என்று அர்த்தமல்ல. அதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம். அதைத்தான் நாம் அடுத்து பார்க்கப் போகிறோம். இப்போது நாம் அடுத்த மிக முக்கியமான காரணத்திற்கு வருவோம். முதிர்ச்சியடையாத மிளகாய் பிரச்சினை. நீங்கள் கடையில் வாங்கும் மிளகாய்கள் பார்ப்பதற்கு எவ்வளவுதான் சிவப்பாகவும் பழுத்ததாகவும் தெரிந்தாலும் அவை பெரும்பாலும் செடியிலேயே முழுமையாக பழுத்தவை அல்ல. வணிக ரீதியான விவசாயத்தில் மிளகாய்கள் முழுமையாக பழுப்பதற்கு முன்பே, அதாவது பச்சை அல்லது பாதி பழுத்த நிலையில் பறிக்கப்பட்டு விடுகின்றன. ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் காய்களை நீண்ட தூரம் கொண்டு செல்லவும், கிடங்குகளில் சேமித்து வைக்கவும், கடைகளில் பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கவும் இது உதவுகிறது. செடியிலேயே முழுமையாக பழுத்த காய் மிக விரைவில் கெட்டுப்போகத் தொடங்கிவிடும். பறிக்கப்பட்ட பிறகு இந்த காய்கள் செயற்கையாக எத்திலீன் போன்ற வாயுக்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்படுகின்றன. இதனால் அதன் தோல் நிறம் மாறினாலும் உள்ளே இருக்கும் விதைகள் முழுமையான முதிர்ச்சியை அடைந்திருக்காது. ஒரு விதை முளைப்பதற்குத் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும்
கருவளர்ச்சி படிநிலைகளையும் தாய் செடியுடன் இணைந்திருக்கும் போதே பெறுகிறது. ஒரு விதை முழுமையாக முதிர்ச்சியடைந்தால் மட்டுமே ADRLLE ரிஸ்னஸ் பொசோபனோஸ்ட் வயபிலிட்டி எனப்படும் உயிர் வாழும் திறனும் முளைக்கும் திறனும் இருக்கும். நீங்கள் சாப்பிடும் மிளகாய் சுவைக்காக பழுத்திருக்கலாம், ஆனால் அதன் விதைகள் இனப்பெருக்கத்திற்காக முதிர்ச்சியடைந்திருக்காது. இது ஒரு குறை மாதத்தில் பிறந்த குழந்தையைப் போன்றது. அதற்கு உயிர் இருக்கலாம், ஆனால் அது முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்காது. இதுவே பல சமயங்களில் விதைகள் முளைக்காமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. விதையின் ரீஸ்னஸ் பொசோபனஸ்ட், அதாவது அதன் முளைக்கும் திறன், அது எவ்வளவு தூரம் முதிர்ச்சி அடைந்துள்ளது என்பதை பொறுத்தது. இதை இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஒரு செடி தன் இனத்தை பெருக்குவதற்காக விதைகளை உருவாக்குகிறது. அந்த விதைகள் அடுத்த தலைமுறை செடியை உருவாக்கத் தேவையான அனைத்து மரபணு தகவல்களையும் ஆரம்பக்கட்ட வளர்ச்சிக்கு தேவையான உணவுப் பொருளையும் கருவூன் தன்னுள் சேமித்து வைத்திருக்கும். இந்த செயல்முறை முழுமையடைய அந்த விதை தாய் செடியுடன் குறிப்பிட்ட காலம் வரை இணைந்திருக்க வேண்டும். மிளகாயைப் பொறுத்தவரை அது செடியிலேயே தொங்கி அதன் நிறம் மாறி தோல் சற்று சுருங்கத் தொடங்கும் நிலைதான் விதைகள் முழு முதிர்ச்சி அடைந்ததற்கான அறிகுறி. ஆனால் வணிக நோக்கத்திற்காக காய்கள் பச்சை நிறமாக இருக்கும்போதே பறிக்கப்படுவதால் இந்த முதிர்ச்சி செயல்முறை பாதியிலேயே நிறுத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு பச்சை குடைமிளகாயை வெட்டிப் பார்த்தால் அதன் விதைகள் வெள்ளையாகவும் மென்மையாகவும் இருப்பதை கவனித்திருப்பீர்கள். அதே சமயம் நன்கு பழுத்த மிளகாயில் விதைகள் சற்று கடினமாகவும் வெளிர் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். செயற்கையாக பழுக்க வைக்கும்போது மிளகாயின் தோல் நிறம் மாறினாலும் விதையின் உள்ளே இருக்கும் கருவளர்ச்சி பெரும்பாலும் ADRLLE டியூ. எனவே நீங்கள் முதிர்ச்சியடையாத விதைகளை நடும்போது அவை முளைப்பதற்கு தேவையான ஆற்றலோ ஊட்டச்சத்தோ இல்லாமல் மண்ணில் மக்கிப் போகின்றன. உங்கள் முயற்சி வெற்றி பெற நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மிளகாய் செடியிலேயே முழுமையாக பழுத்து சற்று வாடிய நிலையில் இருப்பது அவசியம். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மறைமுகமான வில்லன் அறுவடைக்குப் பின்னரான சிகிச்சைகள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். பல்பொருள் அங்காடிகளுக்கு வரும் காய்கறிகள் பல நாட்கள், சில சமயங்களில் பல வாரங்கள் பயணப்பட்டும் சேமிப்புக் கிடங்குகளில் வைக்கப்பட்டும் வருகின்றன. அவை கெட்டுப்போகாமல் தாஜாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. சில சமயங்களில் முளைப்பதைத் தடுப்பதற்காக காய்கறிகள் மீது வளர்ச்சி தடுப்பான்கள் growth inhibitors தெளிக்கப்படலாம். இந்த இரசாயனங்கள் காய்கறிகள் கிடங்குகளில் இருக்கும்போதே முளைத்து விடாமல் தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளில் இது மிகவும் பொதுவானது. இதே போன்ற இரசாயனங்கள் மிளகாயின் விதைகளையும் பாதித்து அவற்றின் முளைப்புத்திறனை முற்றிலுமாக அழித்துவிட வாய்ப்புள்ளது. இது தவிர சில நாடுகளில் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள பாக்டீரியா மற்றும் பூச்சிகளை அழிக்க கதிர்வீச்சு இரேடியேஷன் முறை பயன்படுத்தப்படுகிறது. இது உணவின் பாதுகாப்பை அதிகரித்தாலும் விதையின் உள்ளே இருக்கும் மென்மையான கருவை சேதப்படுத்தி அதன் முளைக்கும் திறனை நிரந்தரமாக நீக்கிவிடும். நீங்கள் வாங்கும் மிளகாய் எந்த மாதிரியான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதை ஒரு நுகர்வோராக உங்களால் கண்டறிவது மிகவும் கடினம். இந்த மறைக்கப்பட்ட செயல்முறைகள் உங்கள் விதை முளைக்காததற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். எனவே ஆர்கானிக் அல்லது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை தேர்ந்தெடுப்பது இந்த அபாயத்தை குறைக்க ஒரு வழியாக இருக்கலாம். இப்போது புவியியல் மற்றும் சூழல் காரணிகளைப் பற்றி பேசுவோம். நீங்கள் வாங்கும் மிளகாய் எங்கிருந்து வருகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்தியாவில் விற்கப்படும் பல வண்ணமயமான குடைமிளகாய்கள் ஸ்பெயின், நெதர்லாந்து அல்லது இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன, அல்லது இந்தியாவிலேயே ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் உள்ள உயர் தொழில்நுட்ப பசுமை குடில்களில் பாலிஹவுஸ் வளர்க்கப்பட்டவையாக இருக்கலாம். இந்த பசுமை குடில்களில் வெப்பநிலை, ஈரப்பதம், சூரிய ஒளி, ஊட்டச்சத்துக்கள் என அனைத்தும் கணினி மூலம் மிகத் துல்லியமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அங்கு வளரும் செடிகள் அந்த செயற்கையான கச்சிதமான சூழலுக்கு மட்டுமே பழகியிருக்கும். அந்த செடியிலிருந்து வரும் ஒரு விதை அந்த குறிப்பிட்ட பசுமை குடில் சூழலின் மரபணு நினைவுகளை தன்னுள் கொண்டிருக்கும். நீங்கள் அந்த விதையை எடுத்து வந்து முற்றிலும் மாறுபட்ட கணிக்க முடியாத சூழலைக் கொண்ட உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நடும்போது அது திக்குமுக்காடிப் போகிறது.
உங்கள் ஊரின் அதிகப்படியான வெப்பம், கணிக்க முடியாத மழை, மண்ணின் கார அமிலத்தன்மை pH லெவல் மற்றும் காற்றில் உள்ள ஈரப்பதம் என அனைத்தும் அந்த விதைக்கு முற்றிலும் புதியதாகவும் சவாலானதாகவும் இருக்கும். ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்த ஒருவரை திடீரென்று பாலைவனத்தில் வாழச் சொல்வதைப் போன்றது இது. அந்த விதை இந்த புதிய சூழலுக்கு தன்னை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாமல் முளைக்காமலேயே இறந்துவிட அதிக வாய்ப்புள்ளது. பசுமைக் குடில்களுக்கும் நம் வீட்டுத் தோட்டங்களுக்கும் இடையே உள்ள காலநிலை பொருத்தமின்மையை இன்னும் விரிவாகப் பார்ப்போம். பசுமைக் குடில்களில் செடிகளுக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரை கூட செயற்கை ஒளி வழங்கப்படலாம். வெப்பநிலை இரவு பகல் பாராமல் 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை சீராக பராமரிக்கப்படும். காற்றில் உள்ள ஈரப்பதம், சொட்டு நீர் பாசனம் மூலம் வழங்கப்படும் நீரின் அளவு மற்றும் அதில் கலக்கப்படும் உரங்களின் அளவு என அனைத்தும் டிஜிட்டல் சென்சார்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு செடியின் தேவைக்கேற்ப வழங்கப்படும். இந்தச் சூழலில் வளரும் F1 செடிகள் ஒரு பாதுகாப்பான கூண்டுக்குள் வளர்க்கப்படும் செல்லப் பிராணியைப் போன்றவை. அவற்றிற்கு எந்த ஒரு சூழல் அழுத்தமும் என்வாயரன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருப்பதில்லை. ஆனால் உங்கள் வீட்டுத் தோட்டம் என்பது ஒரு திறந்தவெளி களம். இங்கு கோடை காலத்தில் வெப்பநிலை 40 டிகிரியைத் தாண்டும், மழைக்காலத்தில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் தேங்கும், குளிர்காலத்தில் கடுங்குளிர் வாட்டும். சூரிய ஒளி மேகங்களின் நகர்வைப் பொறுத்து மாறுபடும். இந்த விதையானது அதன் தாய் வளர்ந்த அந்த சொகுசான சூழலை எதிர்பார்த்து மண்ணுக்குள் காத்திருக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறான கடினமான சூழலை எதிர்கொள்ளும்போது அதன் முளைக்கும் செயல்முறை தூண்டப்படாமலேயே போகலாம். அல்லது முளைத்தாலும் அந்த இளம் நாற்று இந்த கடினமான சூழலை தாக்குப்பிடிக்க முடியாமல் விரைவில் வாடி வதங்கி இறந்துவிடும். இதுவும் நம் முயற்சிகள் தோல்வியடைய ஒரு முக்கிய காரணமாகும். அடுத்ததாக மண்ணின் தரம். இது மிகவும் முக்கியமான ஆனால் நம்மில் பலர் கவனிக்கத் தவறும் ஒரு விஷயம். பசுமைக் குடில்களில் மிளகாய் செடிகள் பெரும்பாலும் மண்ணில்லா விவசாய முறையில் ஹைட்ரோபானிக்ஸ் ஆர் சாயில்லெஸ் மீடியம் வளர்க்கப்படுகின்றன. அதாவது செடிகளின் வேர்கள் தென்னை நார் கழிவு, கோகோபீட் அல்லது பெர்லீட் போன்ற ஓற்றும் ஊடகங்களில் நிறுத்தப்பட்டு வாத்திக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் திரவ வடிவில் மிகத் துல்லியமான அளவில் வழங்கப்படும். இந்த ஊடகங்களில் செடிகளைத் தாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள், பூஞ்சைகள் அல்லது களைகள் எதுவும் இருக்காது. இது செடியின் வளர்ச்சியை மிகவும் எளிதாக்குகிறது. ஆனால் நம் வீட்டுத் தோட்டத்தின் மண் முற்றிலும் வேறுபட்டது. நம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் நூற்புழுக்கள் வாழ்கின்றன. இவற்றில் சில நன்மை செய்பவையாக இருந்தாலும் பல விதைகளையும் இளம் நாற்றுகளையும் தாக்கக்கூடிய நோய் கிருமிகளாகும். பசுமைக் குடிலில் வளர்ந்த செடியின் விதைக்கு இந்த நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் டுன்ஹின் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். நீங்கள் அந்த விதையை உங்கள் தோட்டத்து மண்ணில் நட்டவுடன் டேம்பிங் ஆஃப் போன்ற பூஞ்சை நோய்கள் அந்த விதை முளைப்பதற்கு முன்பே அதை தாக்கி அழித்துவிட வாய்ப்புள்ளது. உங்கள் மண்ணின் ஊட்டச்சத்து அளவு, நீரை தேக்கி வைக்கும் திறன் மற்றும் அதன் அமைப்பு ஆகியவை கூட அந்த விதையின் தேவைகளோடு பொருந்தாமல் போகலாம். மகரந்தச் சேர்க்கை புதிர்கள் பாலினேஷன் பசில்ஸ் என்பது நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம். மிளகாய் செடிகள் பொதுவாக சுய மகரந்தச் சேர்க்கை செல்ஃப் பாலினேஷன் செய்யும் திறன் கொண்டவை. அதாவது ஒரே பூவில் உள்ள மகரந்தம் அதே பூவின் சூலகத்தை அடைந்து கருவுறுதல் நடைபெறும். பசுமைக் குடில்களில் பெரும்பாலும் இந்த முறைதான் நடக்கும். ஆனால் சில சமயங்களில் பூச்சிகள் அல்லது காற்று மூலம் ஒரு செடியின் மகரந்தம் அருகில் உள்ள வேறு ஒரு வகை மிளகாய் செடியின் பூவிற்குச் சென்று அயல் மகரந்தச் சேர்க்கை கிராஸ் பாலினேஷன் நடைபெறவும் வாய்ப்புள்ளது. உதாரணமாக, ஒரு சிவப்பு குடைமிளகாய் செடியின் அருகில் ஒரு காரமான பச்சை மிளகாய் செடி இருந்தால் ஒரு தேனீ 2 பூக்களிலும் அமர்ந்து மகரந்தச் சேர்க்கை நிகழ்த்தலாம். இதன் விளைவாக உருவாகும் மிளகாயின் விதை இந்த 2 பீஹின் பின் வகைகளின் கலவையாக இருக்கும். நீங்கள் அந்த சிவப்பு குடைமிளகாயின் விதையை எடுத்து நட்டால் அதிலிருந்து வளரும் செடி காரமான சிறிய பச்சை நிற மிளகாய்களை கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கக்கூடும். நீங்கள் வாங்கும் மிளகாயின் தாய்ச்செடி சுய மகரந்தச் சேர்க்கை செய்ததா அல்லது அயல் மகரந்தச் சேர்க்கை செய்ததா என்பதை உங்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. இது
அந்த விதைகளின் எதிர்காலத்தை இன்னும் கணிக்க முடியாததாக ஆக்குகிறது. இவ்வளவு தடைகள் மற்றும் சிக்கல்கள் இருந்தாலும் சில சமயங்களில் கடையில் வாங்கிய மிளகாய் விதைகள் முளைத்து நல்ல மகசூலையும் கொடுப்பதுண்டு. இது எப்படி சாத்தியமாகிறது? இதுதான் விதிக்கு விதிவிலக்கு, தி எக்ஸெப்ஷன் டு த ரூல். இது நடப்பதற்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கலாம். முதலாவதாக, நீங்கள் வாங்கிய மிளகாய் ஒரு F1 கலப்பினமாக இல்லாமல் ஒரு பாரம்பரிய ஓப்பன் பாலினேட்டட் ஆர் ஹேர்லூம் வகையாக இருக்கலாம். சில நேரங்களில் பெரிய பல்பொருள் அங்காடிகளை விட உள்ளூர் விவசாயிகள் சந்தைகளில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் விற்கப்படும் மிளகாய்கள் பாரம்பரிய வகைகளாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பாரம்பரிய விதைகள் தலைமுறையாக ஒரே குணங்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. இரண்டாவதாக, அந்த மிளகாய் செடியிலேயே முழுமையாக பழுத்து முதிர்ச்சி அடைந்த விதைகளைக் கொண்டிருக்கலாம். ஒரு விவசாயி தன் அடுத்த பருவத்திற்கான விதைகளை சேமிப்பதற்காக சில காய்களை செடியிலேயே நன்கு பழுத்து சுருங்கும் வரை விட்டு விடுவார். தவறுதலாக அலாண்டி ஒரு காய் உங்கள் கைக்கு கிடைத்திருக்கலாம். மூன்றாவதாக, அந்த மிளகாய் அறுவடைக்குப் பிறகு எந்தவிதமான இரசாயன சிகிச்சைக்கும் கதிர்வீச்சுக்கும் உட்படாமல் இருந்திருக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு ஆர்கானிக் கடையில் இருந்து வாங்கியிருந்தால் இந்த வாய்ப்பு அதிகம். இறுதியாக, உங்கள் வீட்டுத் தோட்டத்தின் சூழல் தற்செயலாக அந்த விதையின் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக அமைந்திருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இது 100ல் ஒரு முறை நடக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சாகசக்காரராக இருந்து நான் எப்படியாவது முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன் என்று முடிவு செய்தால் உங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பது எப்படி? வெற்றியாளரை அடையாளம் காண்பது எப்படி? இதோ சில குறிப்புகள். முதலில், உங்கள் மிளகாயை தேர்ந்தெடுக்கும்போது கவனம் தேவை. பளபளப்பான, கச்சிதமான, ஒரே சீரான வடிவில் உள்ள மிளகாய்களை தவிர்த்து விடுங்கள். அவை பெரும்பாலும் F1 கலப்பினங்களாக இருக்கும். அதற்கு பதிலாக சற்று ஒழுங்கற்ற வடிவில், தோலில் சில கீறல்கள் அல்லது புள்ளிகளுடன் இருக்கும் மிளகாயை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பாக உழவர் சந்தைகளில் விவசாயிகளே நேரடியாக விற்கும் காய்கறிகளை தேர்ந்தெடுக்கவும். அவர்களிடம் அது என்ன வகை என்று கேட்கவும். இரண்டாவதாக, நிறத்தில் கவனம் செலுத்துங்கள். மிளகாய் அதன் வகைக்குரிய இறுதி நிறத்தை அடைந்து தோல் சற்று சுருங்கத் தொடங்கிய நிலையில் இருக்க வேண்டும். மிகவும் உறுதியாக இருக்கும் காய்களை விட சற்று வாடியது போன்ற காய்களில் உள்ள விதைகள் அதிக முதிர்ச்சியுடன் இருக்கும். மூன்றாவதாக, முடிந்தால் ஆர்கானிக் சான்றிதழ் பெற்ற மிளகாய்களை வாங்கவும். இது இரசாயன சிகிச்சைகள் மற்றும் கதிர்வீச்சு அபாயத்தை குறைக்கும். இறுதியாக, ஒரு மிளகாயில் இருந்து மட்டும் விதைகளை எடுக்காமல் பல மிளகாய்களில் இருந்து விதைகளை சேகரிக்கவும். இது அவற்றில் சில விதைகள் ரிஸ்னஸ்பொசோபனோஸ்ட் கொண்டவையாக இருப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் பரிசோதனை வெற்றி பெற ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சரியான மிளகாயை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். இப்போது விதைகளை சேமிப்பதற்கான சரியான முறை என்ன? விதைகளை வெறுமனே எடுத்து ஈரப்பதத்துடன் மண்ணில் நட்டுவிடுவதால் எந்த பயனும் இல்லை. முதலில் மிளகாயை வெட்டி விதைகளை கவனமாக வெளியே எடுக்கவும். விதைகளுடன் ஒட்டியிருக்கும் சதைப்பகுதியை முழுமையாக நீக்க வேண்டும். இல்லையெனில் அது பூஞ்சை தொற்றுக்கு வழிவகுக்கும். விதைகளை ஒரு சாவமான நீத்திலு போட்டு நன்கு கழுவவும். ரிஸ்னஸ்பொசோபனோஸ்ட் உள்ள விதைகள் பொதுவாக நீரின் அடியில் தங்கிவிடும். ரிஸ்னஸ்பொசோபனோஸ்ட் இல்லாத பொல்லையான விதைகள் மேலே மிதக்கும். மிதக்கும் விதைகளை அகற்றிவிடவும். பிறகு கழுவிய விதைகளை ஒரு பேப்பர் டவல் அல்லது ஒரு தட்டில் பரப்பி நேரடியாக சூரிய ஒளி படாத ஆனால் நல்ல காற்றோட்டமான இடத்தில் 2 முதல் 3 வாரங்கள் வரை நன்கு உலர வைக்க வேண்டும். விதைகள் முழுமையாக உலர்ந்ததா என்பதை அறிய ஒரு விதையை எடுத்து வளைத்து பார்க்கவும். அது எளிதாக உடைந்தால் விதைகள் தயாராகிவிட்டன என்று அர்த்தம். அது வளைந்தால் இன்னும் சில நாட்கள் உலரவிட வேண்டும். முழுமையாக உலர்ந்த விதைகளை ஒரு காகித உறையில் அல்லது ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதன் மீது மிளகாய் வகை மற்றும் சேமித்த தேதியை குறித்து வைக்கவும். இந்த உறையை குளிர்ச்சியான, இருண்ட மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் விதைகளின் முளைப்புத்திறனை பல மாதங்களுக்கு
சில சமயங்களில் சில வருடங்களுக்கு கூட பாதுகாக்க முடியும். இதுதான் விதைகளை சேமிப்பதற்கான சரியான வழி. இவ்வளவு சிரமப்பட்டு நிச்சயமற்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஒரு எளிய மற்றும் நம்பகமான வழி இருக்கிறது. அதுதான் தரமான விதை விற்பனையாளர்களிடமிருந்து விதை பாக்கெட்டுகளை வாங்குவது. இது ஏன் சிறந்த மாற்று? முதல் காரணம் நம்பகத்தன்மை. நீங்கள் ஒரு பாக்கெட்ல பெங்களூர் தக்காளி என்று போட்டிருந்தால் அதிலிருந்து வளரும் செடி நிச்சயமாக பெங்களூர் தக்காளியை காய்க்கும். ஏஹி, எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் விரும்பிய செடியை விரும்பிய குணங்களுடன் வளர்க்க முடியும். இரண்டாவது, முளைப்புத்திறன் உத்தரவாதம், ஜெர்மினேஷன் கேரண்டி. விதை நிறுவனங்கள் தங்கள் விதைகளின் முளைப்பு விகிதத்தை, ஜெர்மினேஷன் ரேட், பரிசோதித்து பொதுவாக பாக்கெட்டின் மீது குறிப்பிடுகின்றன. உதாரணமாக 80% முளைப்புத்திறன் என்றால் நீங்கள் 10 விதைகளை நட்டால் குறைந்தது 8 விதைகளாவது முளைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் பாதுகாக்கும். மூன்றாவது, நோய் எதிர்ப்பு. நல்ல நிறுவனங்களின் விதைகள் நோய்க்கிருமிகள் தாக்காதவாறு சுத்தி செய்யப்பட்டிருக்கும். இதனால் உங்கள் தோட்டத்தில் நோய்கள் பரவுவது தடுக்கப்படும். நான்காவதாக, உங்கள் பகுதிக்கு ஏற்ற வகைகள். விதை நிறுவனங்கள் உங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற சிறப்பாக வளரக்கூடிய வகைகளை விற்பனை செய்வார்கள். இது உங்கள் மகசூலை அதிகரிக்கும். ஒரு சிறிய விதை பாக்கெட்டின் விலை 1 கிலோ மிளகாயின் விலையை விட மிக குறைவு. எனவே ஒரு உறுதியான மற்றும் வெற்றிகரமான தோட்டத்தை அமைக்க விரும்பினால் விதை பாக்கெட்டுகளை வாங்குவதே புத்திசாலித்தனமான மற்றும் சிறந்த தேர்வாகும். நாம் ஏற்கனவே பாரம்பரியம், ஹேர்லூம் மற்றும் கலப்பினம், ஹைபிரிட் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஒரு விதை பாரம்பரியம் என்று அழைக்கப்பட வேண்டுமென்றால் அது பொதுவாக 50 வருடங்களுக்கும் மேலாக அதன் குணாதிசயங்கள் மாறாமல் தலைமுறையாக வளர்க்கப்பட்டு வந்திருக்க வேண்டும். இந்த விதைகள் திறந்த மகரந்தச் சேர்க்கை, ஓப்பன் பாலினேட்டட் கொண்டவை. அதாவது அவை இயற்கையாக காற்று அல்லது பூச்சிகள் மூலம் மகரந்தச் சேர்க்கை செய்து தங்களைப் போன்றே அடுத்த தலைமுறையை உருவாக்கும். பாரம்பரிய விதைகளின் சிறப்பு என்னவென்றால், ஒரு விவசாயி தன் அறுவடையிலிருந்தே விதைகளை சேமித்து அடுத்த பருவத்திற்கு பயன்படுத்த முடியும். இது விவசாயிகளுக்கு ஒரு தற்சார்பு நிலையை கொடுக்கிறது. உதாரணமாக, நம் நத்தன் கத்தரிக்காய், வெண்டைக்காய் வகைகள் எல்லாம் பாரம்பரியமானவை. மறுபுறம் கலப்பினம், ஹைபிரிட் என்பது 2 பீன் பாரம்பரிய வகைகளை மனிதர்கள் செயற்கையாக மகரந்தச் சேர்க்கை செய்து உருவாக்கும் முதல் தலைமுறை F1 விதையாகும். இந்த செயல்முறை ஒரு ஆய்வகத்தில் மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் செய்யப்படும். இதன் நோக்கம் 2 பெற்றோரின் சிறந்த குணங்களையும் ஒரே செடியில் கொண்டு வருவதாகவும். ஆனால் நாம் முன்பே பார்த்தது போல இந்த கலப்பின வீரியம் அந்த முதல் தலைமுறையுடன் முடிந்துவிடும். அதிலிருந்து விதைகள் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு முறையும் புதிய விதைகளை விதை நிறுவனத்திடமிருந்து வாங்க வேண்டும். பாரம்பரிய விதைகள் நிலைத்தன்மையையும் தற்சார்பையும் குறிக்கின்றன. அதே சமயம் கலப்பின விதைகள் அதிக மகசூல் மற்றும் வணிக நோக்கங்களை குறிக்கின்றன. விதை நிறுவனங்களும் பெரிய விவசாயப் பண்ணைகளும் ஏன் கலப்பின விதைகளை இவ்வளவு தீவிரமாக ஊக்குவிக்கின்றன? இதன் பின்னணியில் உள்ள பொருளாதார காரணங்கள் என்ன? முதல் மற்றும் முக்கிய காரணம், இது ஒரு மிகச் சிறந்த வணிக மாதிரி, பிசினஸ் மாடல். விவசாயிகள் பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தினால் அவர்கள் ஒரு முறை மட்டுமே விதை வாங்குவார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் அறுவடையிலிருந்தே விதைகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள். இதனால் விதை நிறுவனங்களுக்கு மீண்டும் மீண்டும் வியாபாரம் நடக்காது. ஆனால் F1 கலப்பின விதைகளை பயன்படுத்தும் போது விவசாயிகளால் விதைகளை சேமித்து பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் F2 தலைமுறை நம்பகமான மகசூலை தராது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவத்திற்கும் அவர்கள் விதை நிறுவனங்களிடம் சென்று புதிய விதைகளை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இது விதை நிறுவனங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான மற்றும் நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது. இது மென்பொருள் நிறுவனங்கள் சந்தா, சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியில் செயல்படுவதைப் போன்றது. மேலும் F1 கலப்பின விதைகளின் மீது விதை நிறுவனங்கள் காப்புரிமை, பாட்டன்ட்டும் பெற முடியும். வேறு யாரும் அந்த சிகக்கிருந்த கலப்பினத்தை உருவாக்க முடியாது. இது
சந்தையில் அவர்களுக்கு ஒரு ஏகபோக உரிமையை மொனொபொலி வழங்குகிறது. இதுதான் இன்று விவசாயத்துறை ஒரு சில பெரிய விதை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு முக்கிய காரணம். நாம் பெரும்பாலும் கண்டுகொள்ளாத மற்றொரு ஆபத்து நோய்க்காரணி. கடையிலிருந்து நீங்கள் வாங்கும் மிளகாயின் தாய்ச்செடி ஏதேனும் ஒரு நோய் அல்லது பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். செடியில் நோயின் அறிகுறிகள் வெளிப்படையாகத் தெரியாத ஆரம்ப கட்டத்தில் கூட நோய்க்கிருமிகள் விதைகளின் உள்ளே அல்லது அதன் மேற்பரப்பில் இருக்கலாம். உதாரணமாக, மோசாயிக் வைரஸ் போன்ற வைரஸ் நோய்கள் விதைகளின் மூலம் அடுத்த தலைமுறைக்கு எளிதாக பரவக்கூடியவை. நீங்கள் அந்த விதைகளை எடுத்து வந்து உங்கள் ஆரோக்கியமான தோட்டத்தில் நடும்போது அந்த நோய்க்கிருமியும் உங்கள் மண்ணிற்குள் வந்துவிடுகிறது. அந்த விதை முளைத்தால் அதிலிருந்து வளரும் செடி நோய்வாய்ப்பட்டதாக இருக்கும். அது மட்டுமின்றி அது உங்கள் தோட்டத்தில் ஏற்கனவே ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கும் மற்ற செடிகளுக்கும் அந்த நோயை பரப்பிவிடும். சில வாரங்களிலேயே உங்கள் தோட்டம் முழுவதும் நோய் பரவி பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் தோட்டத்திற்குள் ஒரு ட்ரோஜன் குதிரையை, ட்ரோஜன் ஹார்ஸ், நீங்களே கொண்டு வருவதைப் போன்றது. ஆனால் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்திடமிருந்து விதை பாக்கெட்டுகளை வாங்கும்போது அந்த விதைகள் பெரும்பாலும் நோய் தொற்று நீக்கம் செய்யப்பட்டவையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாகவும் இருக்கும். இது உங்கள் தோட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பல சமயங்களில் விதைகள் முளைக்காமல் போவதற்கு நம்முடைய பொறுமையின்மையும் ஒரு காரணமாக இருக்கலாம். பொதுவாக கீரை விதைகள் சில நாட்களிலேயே முளைத்துவிடும். ஆனால் மிளகாய் விதைகள் முளைப்பதற்கு மற்ற காய்கறி விதைகளை விட அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். மிளகாய் விதைகள் முளைப்பதற்கு சீரான வெப்பமும் ஈரப்பதமும் மிகவும் அவசியம். சரியான சூழல் இருந்தால் கூட அவை முளைக்க 2 முதல் 4 வாரங்கள் வரை ஆகலாம். சில காரமான மிளகாய் வகைகள் முளைப்பதற்கு 1 மாதத்திற்கும் மேல் கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்மில் பலர் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் காத்திருந்து பார்த்துவிட்டு இந்த விதைகள் முளைக்காது என்று முடிவு செய்து அந்த தொட்டியை புறக்கணித்து விடுவோம் அல்லது அதை வேறு எதற்காவது பயன்படுத்தி விடுவோம். ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தால் அந்த விதைகள் முளைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விதைகளை நட்ட பிறகு மண் காயாமல் தொடர்ந்து ஈரப்பதத்துடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் அதிக தண்ணீர் ஊற்றி விதைகளை அழுகிப் போகவும் செய்துவிடக்கூடாது. மிளகாய் விதைகளுக்கு பொறுமை மிக அவசியம். எனவே அடுத்த முறை முயற்சி செய்யும்போது குறைந்தது 1 மாதம் வரை பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். உங்கள் காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். இதுவரை நாம் பார்த்த அனைத்து காரணங்களையும் ஒரு விரைவான சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் கடையில் வாங்கிய மிளகாய் விதைகளை நடும்போது உங்களுக்கு எதிராக பல காரணிகள் செயல்படுகின்றன. இந்த சிவப்பு கொடிகளை, ரெட் ஃபிளாக்ஸ், நினைவில் கொள்ளுங்கள். முதலாவது F1 கலப்பின மரப்பணு. அது முளைத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த மிளகாயை கொடுக்காது. இரண்டாவது முதிர்ச்சியடையாத விதைகள். நீண்ட பயணத்திற்காகவும் சேமிப்பிற்காகவும் காய்கள் பழுப்பதற்கு முன்பே பறிக்கப்படுகின்றன. மூன்றாவது அறுவடைக்குப் பின்னரான சிகிச்சைகள். முளைப்பதைத் தடுக்கும் இரசாயனங்கள் அல்லது கதிர்வீச்சுக்கு விதைகள் உட்படுத்தப்பட்டிருக்கலாம். நான்காவது காலநிலை பொருத்தமின்மை. பசுமை குடிலின் சொகுசான சூழலில் வளர்ந்த செடியின் விதை உங்கள் தோட்டத்தின் கடினமான சூழலைத் தாக்குப் பிடிக்காது. ஐந்தாவது மண் மற்றும் நோய்கள். உங்கள் தோட்டத்து மண்ணில் உள்ள நோய்க்கிருமிகள் எதிர்ப்பு சக்தி குறைந்த அந்த விதைகளை எளிதில் தாக்கிவிடும். ஆறாவது மகரந்தச் சேர்க்கை புதிர். அது அயல் மகரந்தச் சேர்க்கை செய்திருந்தால் முற்றிலும் வேறுபட்ட செடி வளரலாம். இந்த 6 சிவப்பு கொடிகளையும் மீறி உங்கள் விதை முளைத்து நல்ல மகசூலை தந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி. ஆனால் இதை ஒரு நம்பகமான வழியாக கருத முடியாது. ஆக, கடையில் வாங்கும் மிளகாய் விதைகள் மகசூல் தராது என்பது ஒரு முழுமையான கட்டுக்கதை அல்ல. அது பெரும்பாலும் உண்மைதான். அதன் பின்னணியில் நாம் இந்த வீடியோவில் விவாதித்த பல வலுவான அறிவியல், விவசாய மற்றும் பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன. இது விதை நிறுவனங்களின் சதியோ அல்லது விவசாயிகளின் ஏமாற்று வேலையோ அல்ல. மாறாக, நுகர்வோருக்கு ஆண்டு முழுவதும் சீரான தரத்தில் மலிவு விலையில் காய்கறிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய விநியோகச் சங்கிலியின் சப்ளை செயின் துணை விளைவு இது. உங்கள் முயற்சி தோல்வியடைந்தால் அது உங்கள் தோட்டக்கலை திறமையின் குறைபாடு அல்ல. அதற்கு பதிலாக
அந்த விதைகளின் பின்னணியே அதற்கு காரணம். கடையில் வாங்கிய விதைகளை நடுவது என்பது ஒரு வேடிக்கையான பரிசோதனையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்ய ஒரு நம்பகமான தோட்டத்தை உருவாக்க நீங்கள் விரும்பினால், ஒரு நல்ல நர்சரியில் இருந்து நாற்றுகளை வாங்குவது அல்லது ஒரு தரமான நிறுவனத்திடமிருந்து விதை பாக்கெட்டுகளை வாங்குவதே மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் உறுதியான வழியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்தி உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தோட்டக்கலை மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: நீங்கள் எப்போதாவது கடையில் வாங்கிய காய்கறி அல்லது பழத்தின் விதைகளை நட்டு முயற்சி செய்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியடைந்ததா? உங்கள் சுவாரஸ்யமான அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.